இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எதுக்கு இவ போன் பண்றா? வேற வேலையே இல்லையா இவளுக்கு? எந்த நேரத்துல போன் பண்ணணும்னு விவஸ்தையே இல்ல. எல்லாம் திவ்யா குடுக்கற இடம். ஏன் டென்ஷனா பேசுற? யாரு போன்ல? வேற யாரு? எல்லாம் அந்த வேலைக்காரி தான். வேலைக்காரியா? அப்படி தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எல்லாம் அந்த மகா தான். சரி, மகா எதுக்கு உனக்கு போன் பண்றா? எனக்கு போன் பண்ணலங்க, திவ்யாவுக்கு பண்ணிருக்கா. இது திவ்யாவோட போன். திவ்யா போனை நீ எதுக்கு எடுக்கிற? திவ்யா தலைவலின்னு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவ போன் பண்ணி பேச ஆரம்பிச்சா அவ தலைவலி இன்னும் அதிகமாகும். அதனால தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கஞ்சனா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதான் இந்த நேரத்துல போன் பண்ணிருப்பா. இந்த வேலைக்காரிக்கு என்ன முக்கியமான வேலை? சும்மா வெட்டியா ஏதாவது பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பா. வேற வேலை வெட்டி இவளுக்கு இல்ல. இவளுக்காகலாம் தூங்குற என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவ நல்லா தூங்கட்டும். திவ்யாக்கா போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. திரும்ப ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஷோ, வேற வழி இல்ல. அக்கா கிட்ட தான் கேட்டாகணும். போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானே. சும்மா திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்த அறிவு இருந்திருந்தா நான்லாம் திட்டின திட்டுக்கு என்னைக்கே என் பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாளே. போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானே. சும்மா திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்த அறிவு இருந்திருந்தா நான்லாம் திட்டின திட்டுக்கு என்னைக்கே என் பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாளே. திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா பாருங்க. என்ன ஒரு நெஞ்சழுத்தம். சரியான திமிரு பிடிச்சவங்க இவ. மகா கூப்பிடுறனா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு அட்டெண்ட் பண்ணி கேட்டுதான் பாரு. நீங்க சும்மா இருங்க. இவெல்லாம் ஒரு ஆளு. இதுல முக்கியமான விஷயம் பேச வேற கூப்பிடலாம். திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்கியா? ஒண்ணு ஏய், ஒரு தடவை போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானடி. சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இந்த நேரத்துல எதுக்கு நீ போன் பண்ற? அவ தூங்கிட்டு இருக்கா, போன வை.